ஒரு முறை ராஜா ஒரு கோவிலுக்கு போகிறாரு. அங்கே சிற்ப வேலைகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு. அப்போது ஒரு சிலையை செய்கிறதுக்கு அந்த சிற்பி பல மாதங்கள் எடுத்துக்கிறாராம். அந்த சிலை முடிவடைஞ்சிருச்சா அப்படின்றத பார்க்கணுங்கிறக்காக அரசர் அங்கே போய் பார்க்குறாரு. அப்போ அவர் முன்னாடி கை கட்டி நின்ற சிற்பி சொல்கிறான், என்னை மன்னிச்சிருங்க அரசே, என்னால் இந்த சிலையை உங்களுக்கு தர முடியாது. நான் மீண்டும் இந்த சிலையை புதுமையாக செஞ்சு உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு கோவப்பட்ட அரசன், இவ்வளவு நாள் எடுத்தும் இந்த சிலையை உன்னால் செய்ய முடியலையா, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். சிலையெல்லாம் சரியாக தான் வந்திருக்கு, ஆனால் சிலையில் ஒரு சிறிய குற்றம் இருக்குது, என்னால் இதை அப்படியே தர முடியாது, இதை நான் சரி செய்து தரேன் அப்படின்னு சொன்னான். அதற்கு அந்த அரசர் சொல்லியிருக்காரு, இந்த சிலை 1000 சிலைகளில் ஒன்றா, அதுவும் உச்சி கோபுரத்தில் தான் இருக்க போகுது, இதை யார் பார்க்க போகிறா, இதில் என்ன தவறுன்னு கேட்டிருக்காரு. அப்போ அந்த சிற்பி சொல்லியிருக்கான், இதோட பின்சடை பின்னல்ல, கடைசி முடிவு ஒரு தவறான பின்சடை முடிவாக இருக்குது, அதை நான் சரி செஞ்சுட்டு தான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அந்த அரசர் சொல்லியிருக்காரு, இவ்வளவு சிலைகள், இவ்வளவு பெரிய உயரம், இதை யார் பார்க்க போகிறா, யாருக்கு இந்த குறை தெரிய போகுது அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அதுக்கு அந்த சிற்பி சொன்ன ஒரு பதில் மன்னரையே ஆச்சரியப்பட வச்சுச்சான். என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, ஆமாம் மன்னரே, நீங்கள் சொல்கிறது சரிதான், அவ்வளவு உயரத்தில் இருக்க போகிறது, அத்தனை 1000 சிலைகளுக்கு நடுவில் இருக்க போகிறது, யாருக்கும் குறை தெரியாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த கோவில் வாசலை கடந்து செல்லும்போது இதில் ஒரு குறை இருக்குது, அந்த சிலையில் ஒரு குறை இருக்குன்ற உறுத்தல் என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இவ்வளவு அற்புதமான கோவிலை எல்லாரும் புகழ்கிறப்ப இது குறையுள்ள கோவில் அப்படின்னு தான் என் மனசுக்கு தோணும். அந்த குறையை என்னோட தொழிலில் நான் என்றைக்கும் செய்ய மாட்டேன், இதை சரி செய்துட்டு தான் தருவேன் அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்டயே வாதம் செஞ்சுருக்காரு. செய்யும் தொழிலை தெய்வமாக நினைக்கணும், அதை எல்லாருக்கும் நிரூபிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளோட மனசாட்சிக்கு அந்த தொழில் தெய்வமாக தெரிஞ்சால் போதும்.